அம்மா காய் தடவிக்கிட்டு இருந்தாங்க. அடடா! காயெல்லாம் முத்தி போச்சு. பிஞ்செல்லாம் மழைக்கு எல்லாம் கொட்டிருச்சே. சொரக்காய், பீக்கங்காய் வீணா போச்சும்மா அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பறிக்க போனாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் வெண்டைக்காய் வேணுமா? அப்படின்னு எங்கள் அம்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. எனக்கு வேணுமா கன்ஃபார்மாக நீ பறித்து கொடுமா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா சாணம் அள்ளுற தட்டுக்குள்ளே பறிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு சாணம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எங்கள் அம்மா எப்படி ஐடியா பண்ணியிருக்காங்க பாருங்க. 2 பீக்கஞ்செடி இலையை பறித்து அது மேலே வச்சு சாணம் ஒட்டாமல் அந்த காயெல்லாம் மேலே போட்டுக்கிட்டே இருந்தாங்க. உங்கள் ஐடியா வேறு லெவலும் அப்படின்ட்டு இருந்தேன். நடுக்காட்டுக்குள்ளே பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தா மழை வேறு லைட்டாக தூரிக்கிட்டே இருந்துச்சு. நிறைய மழை வரங்களாட்டி டக்குன்னு பறிச்சுட்டு வாமா அப்படின்னே சரின்னு சொல்லிட்டு நடுக்காட்டுக்குள்ளே தட்டை கொண்டு போக முடியாது. அப்படியே கொண்டு வச்சோம்னா தக்காளி செடியெல்லாம் வீணாக போயிட்டு ஜோப்லேயே பறித்து வச்சிருந்து எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வேமா வாமா அறுத்த வரைக்கும் போதுன்னு சொன்னால் இருடி நான் அறுத்துட்டு வரேன், நீ கொடையிலே பிடிச்சிக்கிட்டே இரு அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா நீ நீ கொடையில் இருமான்னு சொன்னதுக்கு இல்லை இன்னொரு 4 காய் தான் இருக்குது, கத்திரிக்காய் தக்காளி இருக்குது, பறிச்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா கத்திரிக்காய் யாரோ ஆட்டையை போட்டு போயிட்டாங்களாமா. ஒரே ஒரு தக்காளி பழம் 2 கத்திரிக்காய் மட்டும் தான் இருந்துச்சு. வெங்காயமும் பறித்து கொடுத்தாங்க. எடுத்துகிட்டு வீட்டுக்கு போ, ரொம்ப மழை வந்துட போகுது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள் மழையே தெரியாத அளவுக்கு மழை பெய்யுதுன்னா பார்த்துக்கோங்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட விவசாயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே டாட்டா பை பை. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி லைஃப்.